கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த வசனத்தின் முதல் பாகம் இதை சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு நியமித்திருக்கிறார். அவர் அதை ஆவலோடு எதிர்பார்க்கிறார். ஜெபிப்பது என்பது தேவனோடு பேசுவது. ஆகவே நாம் தேவனோடு பேசுவதை தேவன் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்கிறோம். ஏதோ காரியங்களுக்காக நாம் தேவைகளுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம். சில காலம் ஜெபித்துவிட்டு பதில் வரவில்லை என்றால் சோர்ந்து போகிறோம். ஜெபத்தை கூட நிப்பாட்டி விடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. அதற்கு ஒரு உவமையே சொல்லுகிறார். ஒரு ஏழை விதவைக்கு ஒரு அநீதி நிறைந்த ஒரு நியாயாதிபதி, அதாவது தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான், அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி அந்த விதவைக்கு நியாயம் செய்ததை பார்க்கிறோம். எப்படி என்றால், அந்த விதவை ஓயாமல் அந்த நியாயாதிபதியை தொந்தரவு கொடுத்ததுனால நீதி கிடைத்தது. அதே போன்று நாமும் சோர்ந்து போகாமல் நமக்கு தேவன் பதில் தரும் வரைக்கும் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் தேவன் பதில் தரும் வரைக்கும் நம்முடைய ஜெபத்தை நிறுத்தாமல் ஜெபித்து கொண்டே இருப்போம். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நிச்சயமாகவே தேவன் நமக்கு ஒரு நாள் நியாயம் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, ஜெப வாழ்க்கையில் சோர்ந்து போகாதிருங்கள். தேவனை நோக்கி இரவும் பகலும் சோர்ந்து போகாமல் கூப்பிடுங்கள். ஜெயத்தை பெறுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி நாங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரைக்கும் ஜெபிக்க வேண்டும் என்று, இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அதை அப்படியே எங்களுக்கு தேவன் கிருபை செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.